கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சில வாரங்களாக மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு 5 பகுதிகள் உங்களிடத்தில் பகிர்ந்து வந்தேன். இன்றும் அடுத்த வாரமும் அதை குறித்து பகிர்ந்துவிட்டு அதன் பிறகு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படியெல்லாம் இடைப்படுவார், நம்மேல் கரிசனையுள்ள கர்த்தர் நமக்கு நன்மையானதெல்லாம் செய்வார். ஆனால் பல சமயங்களில் அது நமக்கு தெரிவதில்லை. இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசுநாதர் சொன்னார். இந்த உபத்திரவங்களை நாம் சந்திக்கும்போது துவண்டு போய்விடுகிறோம், சோர்ந்து போய்விடுகிறோம். பல வாரங்களாக நான் எப்படியெல்லாம் சோர்ந்து போனேன் என்னுடைய பழைய வேலை ஸ்தலத்திலே என்றெல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து வந்தேன். திருமணம் நடக்க முடியாத சூழ்நிலை, வந்த அலையன்ஸ் எல்லாம் கடைசி நிமிஷத்திலே ஆண்டவர் நிறுத்தி போட்டார். அப்பொழுது எனக்கு அது தெரியாது. என்னெல்லாம் காணா ஒரு கல்யாணத்திலே ஆண்டவர் நல்ல திராட்சை ரசத்தை கடைசியாக கொடுத்தார். அதுபோல் எனக்கும் ஒரு நல்ல திராட்சை ரசத்தை கடைசியாக வைத்திருந்தார். அப்பொழுது நமக்கெல்லாம் திராட்சை ரசம் கிடைக்கவில்லை என்று தான் கவலைப்படுவோம். நல்லது பிற்காலத்தில் கிடைக்கும் என்பது அப்பொழுது தெரியாது. அனுபவத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். இதை நான் சாட்சியாக பகரும்போது உங்களுக்கும் ஒரு உற்சாகம் வரலாம். ஒன்று, அது காரணம் மனைவி அமையவில்லை என்பது. அடுத்தது காரணம், அங்கிருந்த எக்ஸ்பான்ஷன் பிளான், முற்போக்கு திட்டங்கள் அங்கு அமுல்படுத்த அவர்கள் தயாராக இல்லை அந்த அரசாங்க நிறுவனத்திலே. இந்த 2 காரணங்கள் காரணமாக அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்னைக்கு வந்து MBA படிக்க வேண்டும், பார்ட் டைம் MBA படிக்க வேண்டும் என்பது எனக்கு வாஞ்சியாக இருந்தது. ஏனென்றால் இந்த மத்திய நிலையிலே நாம் வேலைக்கு அணுகும்போது எங்கு பார்த்தாலும் இன்ஜினியரிங்கோடு சேர்ந்து மேனேஜ்மெண்ட் இருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்ததனுடைய முக்கியத்துவம். அது ஒரு சில நகரங்களிலே மாத்திரம்தான் இருந்தது, சென்னையிலே இருந்தது. இன்று MBA எல்லா இடத்திலும் நாம் பயின்று கொள்ளலாம். நான் சொல்லுவது 1980 ஏறக்குறைய 45 வருடங்களுக்கு முன்பாக சென்னையிலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் மாத்திரம் இருந்தது. ஃபுல் டைம் 25 சீட்டு நினைக்கிறேன், பார்ட் டைம் 25 சீட்டு இடங்கள். பார்ட் டைம் படிக்க வேண்டும் என்றால் 2 வருடங்களுக்கு பதிலாக 3 வருடங்கள் படிக்க வேண்டும், 6 செமிஸ்டர்கள். அதற்கு தகுதி என்னவென்றால் 3 வருடங்கள் மினிமம், குறைந்தபட்சம் 3 வருடங்கள் அனுபவம் இருக்க வேண்டும் தொழிலிலே. அப்படி இருக்கிறவர்களுக்குத்தான் அவர்கள் அதிலே அனுமதிப்பார்கள். நான் அரசாங்க உத்தியோகத்தை விட்டு வரும்போது எனக்கு 4 வருடங்கள் இருந்தது. பிடெக் கெமிக்கலை பாஸ் செய்யும்போதும் எனக்கு டிஸ்டிங்ஷனிலே பாஸ் செய்திருந்தேன், தேர்ச்சி பெற்றிருந்தேன். அதனால் எனக்கு மனதுக்குள்ளே அப்ளை செய்தால் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால் குறிப்பாக சென்னையிலே நான் வேலைக்கு அப்ளிகேஷன் எல்லாம் கொடுத்திருந்தேன். இதை குறித்து தான் போன வாரத்தில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். அவ்விதமாக எனக்கு வேலை கிடைத்தவுடனே நான் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து வந்ததினாலே என்னுடைய சம்பளம் அதிகமாக இருந்தது. என்னுடைய பயிற்சியும் திறனும் வேறே ஒரு ஃபீல்டு, ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷனில் இருந்தது. நான் சேர்ந்த நிறுவனமும் வாட்டர் ட்ரீட்மெண்ட். மேனேஜிங் டைரக்டருக்கு பிடித்திருந்தது. அவருக்கு என் மேல் ஒரு நம்பிக்கை, இவன் கற்றுக்கொள்வான் என்று. ஆனாலும் என்னுடைய அதிக சம்பளத்தின் காரணமாகவும் டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணியிருந்த காரணத்தினாலும் அடுத்தது ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காரணத்தினாலும் அவர் ஒரு சேலஞ்சாக என்னை மத்திய நிலையிலே எடுத்துக்கொண்டார். மேனேஜிங்
மேனேஜர் லெவலில் எடுத்துக்கொண்டார், அசிஸ்டன்ட் மேனேஜராக எடுத்துக்கொண்டார். இன்ஜினியருக்கு மேலே இருக்கிற ஒரு பகுதி. அப்படி பார்க்கும்போது இன்ஜினியராக இருந்தவர்கள் மேனேஜராக ப்ரொமோட் ஆகி வர வேண்டும். என்னை ஸ்ட்ரெயிட்டாகவே மேனேஜராக எடுத்துக்கொண்டதினாலே பல இன்ஜினியர்களுக்கு மேலே நான் மேனேஜராக இருந்தேன். அந்த இன்ஜினியர்கள் எனக்கு மேலே அனுபவசாலிகளாக இருந்தார்கள். வாட்டர் ட்ரீட்மெண்ட்டிலே நான் 75 பாஸ் செய்திருந்தேன் என்றால் அவர்கள் 72, 73, 1972, 73 பாஸ் செய்தவர்கள். என்னை விட அதிகமாக வாட்டர் ட்ரீட்மெண்ட் பயிற்சி பெற்றவர்கள். அவர்களுக்கு மேலாக நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ற ஒரு போஸ்டிங்கில் வந்ததினாலே அவர்களுக்கு நான் பாஸாக இருந்தேன். பாஸாக இருந்தாலும் அந்த துறையிலே எனக்கு அனுபவம் கிடையாது, பயிற்சி கிடையாது. நான் கர்த்தருக்கு நன்றி கூற வேண்டும், என்னுடைய மேனேஜிங் டைரக்டருக்கு நன்றி கூற வேண்டும். அவருடைய ஒரு நம்பிக்கை, கற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கையின் பிரகாரமாக அவர் எடுத்து அவர் சொன்னார், உனக்கு 3 மாத காலம் ஒவ்வொரு துறையிலும் நான் பயிற்சி கொடுப்பேன். முதல் 3 காலம் டிசைன் அண்ட் எஸ்டிமேஷன், எப்படி அதை வாட்டர் ட்ரீட்மெண்ட் டிசைன் செய்ய வேண்டும், எப்படி அதை நிர்ணயிக்க வேண்டும் விலையை. அடுத்த 3 மாதங்கள் எப்படி விநியோகிக்க வேண்டும், மார்க்கெட்டிங். அதன் அடுத்த 3 மாதங்கள் எப்படி அதை செயல்படுத்த வேண்டும், ஃபேப்ரிகேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். கடைசி 3 மாதங்கள் எப்படி அதை எரெக்ட் செய்து பணம் வாங்கி கொண்டு வர வேண்டும். இப்படியாக ஒரு வருடத்திலே இந்த 3 மாத தவணைக்குள்ளாக நீ வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்வாய் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். எனக்கு சேலஞ்சாக இருந்தது, ஒப்புக்கொண்டேன். இம்மிடியட்டாக அதை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் வந்த காரணமே MBA படிக்க வேண்டும் என்பது. அதனாலே அந்த நான் சேர்ந்தது 1981 ஆண்டு ஜனவரி மாதம். மார்ச் மாதத்தில் அந்த அப்ளிகேஷன் கொடுத்த உடனே பார்ட் டைம் MBAக்கு அப்ளை செய்தேன். அதிலே மேனேஜிங் டைரக்டர் ஒரு கையொப்பம் இட வேண்டும். எனக்கு என்னுடைய தொழிலாளி இதில் படிப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்று. அதற்காக நான் என்னுடைய ஜெனரல் மேனேஜரிடம் கொடுத்தேன். அவர் MDக்கு அனுப்பினார். 1 மாத காலமாக அது எனக்கு அப்ரூவல் ஆகி வரவில்லை. எனக்கா ஒரே டென்ஷன். இன்னும் கடைசியாக 2 நாள் தான் இருந்தது. கொடுக்கவில்லை என்றால் தவறி விடுவோம். அப்பொழுது GM-விடம் சென்று விசாரித்தேன். அவர் சொன்னார், MDக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டேனப்பா, நீ அங்கு போய் விசாரித்துக்கொள் என்றார். நானும் MD இடத்தில் தயங்கி போய் கேட்டேன். அவர் அங்கே மேலே வைத்திருந்தார். அவர் சொன்னார், என்ன இது என்றார். நான் MBA பார்ட் டைம் படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர் சொன்னார், நீ இன்னும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை கற்றுக்கொள்ளவில்லை, அதுவே உனக்கு பெரிய சவாலாக இருக்கும். இந்த சமயத்திலே நீ MBAவும் படிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தால் அது எவ்வளவு தூரம் செயல்பட்டு வரும் என்று எனக்கு தெரியவில்லை. MBA பார்ட் டைம் படிக்கிறவர்கள் அதிக லீவ் எடுப்பார்கள் படிக்க வேண்டும் என்று. அடுத்தது வெளியூருக்கெல்லாம் சென்று வேலை நாம் பிடிக்க வேண்டும் என்றால் வெளியூர் செல்வதை தவிர்ப்பார்கள். ஏனென்றால் இங்கு கிளாஸ் அட்டெண்ட் செய்வது குறைந்து போகும் என்ற காரணத்தினால். எல்லாவற்றுக்கும் மேலாக MBA படித்த பட்டதாரிகள் அதே நிறுவனத்தில் வேலை செய்வார்களா என்றால் அதுவும் கேள்விக்குறி. இந்த 3 வருடங்கள் படித்துவிட்டு MBA கிடைத்தவுடன் இன்னொரு பெரிய வேலைக்கு போய் விடுவாய். நீ உன்னை எடுத்துக்கொள்ளும் போதே, உனக்கு 1 வருடம் பயிற்சி கொடுக்கும் போதே நீ ஒரு 5-6 வருடங்கள் இங்கு பணி செய்வாய் என்று தான் நான் உத்தேசித்து எடுத்தேன். ஆதலால் நீ MBA செய்வது படிப்பது எனக்கு அத்தனை பிரியமல்ல என்றார். எனக்கு பெரிய பேரதிர்ச்சியாக இருந்தது. அவரிடம் சொன்னேன், ஐயா, நான் மெட்ராஸ் வந்ததே MBA படிக்க வேண்டும் என்று கூறினேன். அதற்கு அவர் சொன்னார், நான் சொல்லுவதையெல்லாம் சொன்னேனப்பா, நீ MBA படிப்பதில் எனக்கு பிரியமில்லை. ஆனாலும் அவரிடத்தில் நான் இல்லை, நான் லீவ் எடுக்க மாட்டேன், வெளி ஊருக்கெல்லாம் சென்று வேலை பிடிக்க வேண்டுமா அதெல்லாம் தயங்க மாட்டேன்
எனக்கு ரெண்டும் படிக்க எனக்கு இயலும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன். அவர் அதற்கு இணங்குவதாக தெரியவில்லை. கடைசியாக அவர் சொன்னார், இன்னும் 2 நாட்கள் சமயம் இருக்கிறது அல்லவா, நாளை இந்த சமயத்திலே வந்து என்னிடத்தில் கூறு. நான் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகும் நான் இதில் கையொப்பம் இட வேண்டும் என்று நீ வற்புறுத்தினால் நான் இட்டுத் தருகிறேன் என்றார். அவருக்கு விருப்பம் இல்லாமல் அந்த கையெழுத்தை பெற்று MBA வாங்குவது எனக்கு பிரியமில்லாமல் இருந்தது, ஏமாற்றமாகவும் இருந்தது. ஆண்டவர் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார். இவரை நொந்து எதற்கு இந்த அப்ளிகேஷனை பெற்றுக்கொள்ள வேண்டும் கையொப்பம் என்று நினைத்து நான் சொன்னேன், ஐயா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை இடத்தில் திருப்பி கொடுத்து விடலாம் இப்பொழுதே. அவர் கேட்டார் ஏன் என்று சொன்னார். நான் அப்ளை செய்யவில்லை என்றேன். அவருக்கு அது சிறிது கஷ்டமாக இருந்தது. அவர் சொன்னார், உனக்கு 24 மணி நேரம் அவகாசம் கொடுத்திருக்கேன் அல்லவா என்று சொன்னார். நான் சொன்னேன், ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு நான் இப்பொழுதே துணிந்து விட்டால் எனக்கு 24 மணி நேரம் அவகாசம் தேவையில்லை. நான் எவ்வளவோ சொன்னேன், உங்களால் அதை கிரகிக்க முடியவில்லை. அதனால் நான் உங்களை வேதனைப்படுத்தி படிப்பது எனக்கு பிரியமல்ல, அதனால் நீங்கள் கொடுத்து விடுங்கள், நான் அதை அப்ளை செய்ய போவதில்லை என்றேன். அதை கேட்ட அவருக்கு மனசு உருகிற்று. இம்மிடியட்டாக அவர் கையொப்பமிட்டு எனக்கு கொடுத்து ஆல் த பெஸ்ட் என்றார். அன்று ஆண்டவர் என்னுடைய MDயின் மனதிலே நெகிழ்வை கொண்டு வந்து அந்த கையெழுத்தை எனக்காக போட வைத்து அந்த அப்ளிகேஷனை அப்ளை செய்ய கொடுத்தார். அதன் 2 மாதங்களுக்கு பிறகு எனக்கு அந்த அட்மிஷனும் கிடைத்தது. இவற்றையெல்லாம் நாம் நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது. MBAவையும் படித்து கொண்டு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டையும் படித்து கொண்டு வேலையும் செய்வது கஷ்டமான காரியமாக இருந்தது. ஆனாலும் எப்பொழுதெல்லாம் விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தேனோ, ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தேனோ, வெளியூரிலே சென்று என்னுடைய கிளையண்ட்டை பார்ப்பதற்காக அறையில் தங்கியிருந்தேனோ, அப்பொழுதெல்லாம் என்னுடனே என்னுடைய MBA புஸ்தகங்கள், வாட்டர் ட்ரீட்மெண்ட் புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் கொண்டு போய் படித்து கொண்டிருந்தேன். ஒரு முறை நான் லாரியிலே ஒரு வார்த்தையை படித்தேன். என் மனதை தொட்டது. கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு. இந்த வாழ்க்கையிலே நாம் பிற்காலத்திலே கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் முற்காலத்திலே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஆதலால் பிள்ளைகளே, நமக்கு கஷ்டம் வரும்போது சோர்ந்து விடக்கூடாது, தளர்ந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு தெரியும், கஷ்டப்படாமல் நம்மை ஒரு வசதியான இடத்திற்கு கொண்டு போக இயலாது. வசதி வேண்டுமென்றால் முற்காலத்திலே நாம் பயிலும்போது கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு வரும் இன்னல்களை நாம் சந்தோஷத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாக செய்து கொடுப்பார். இந்த MBA கிடைத்ததன் மூலமாக ஒரு முதுநிலை கல்வி பயின்றதன் மூலமாக எப்படி ஒரு நல்ல துணையை எனக்கு கொடுத்தார், வாழ்க்கை துணையை கொடுத்தார் என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இந்த இதர வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் யூடியூபிலே NRendranath என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம்.